Welcome students. This is Unit 1 Vocabulary and Grammar Exercise Part 4. இதுக்கு முன்னாடி Part 1, Part 2, Part 3 பார்த்தோம். இந்த Part 1 to 4 fully Unit 1 இருக்கிற lesson back இருக்கிற Grammar and Vocabulary Exerciseக்கு நம்ம ஆன்சர் பார்த்துருந்தோம். இந்த 4 Part 4 அப்படின்றது இந்த Unit 1 இருக்கிற Vocabulary Grammar Exerciseல கம்ப்ளீட்டாக முடிக்கிறோம் நம்ம. இந்த 4 பார்ட்டில் வந்து நம்ம கம்ப்ளீட்டாக எல்லா எக்ஸசைஸும் போட்டு முடிச்சிடுறோம். இது ஃபுல்லாக உங்களுக்கு பார்த்தீங்கன்னா எக்ஸசைஸில் இருக்கிற இதுவும் டென்ஸ் தான். டென்ஸ் எல்லாம் விரிவாக தெளிவாக fill in the blanksஓட எரர் ஸ்பாட்டோட அழகாக கொடுத்துருக்காங்க. இதை நல்லா கோ த்ரூ பண்ணிங்க அப்படின்னா டென்ஸ் உங்களுக்கு நல்லா புரியும். டென்ஸ் வந்து உங்களுக்கு நல்லா அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். ஆகவே இந்த வீடியோ நல்லா பாருங்கள். புக்கை ரெஃபர் பண்ணிவிட்டு இந்த வீடியோவில் இருக்கிற ஆன்சர்லாம் நீங்கள் புக்கில் நீங்கள் எழுதிக்கலாம். டவுட் இருந்தது அப்படின்னா கிளாஸில் நீங்கள் கேட்கலாம். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ நம்ம வந்து வீடியோக்குள்ளே போவோமா? கவனிங்க. இப்போ பார்க்குறது என்னது எக்ஸஸ் எக்ஸஸ் பார்க்குறோம். என்ன போட்டிருக்கு அப்படின்னா இந்த ஃபாலோயிங் பேசேஜ் பாருங்க. இந்த ஃபாலோயிங் பேசேஜ் ஓகே, சர்க்கிள் த வேர்ப்ஸ் இன் சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ். அதாவது சிம்பிள் ப்ரெசன்ட் இருந்தால் ரவுண்ட் பண்ணோம். அண்ட் அண்டர்லைன் த வேர்ப்ஸ் இன் சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ். சிம்பிள் பாஸ்ட் இருந்தால் கோடு போன்னு கேட்டிருக்காங்க. இந்த ஃபர்ஸ்ட் ஒன் ஹேஸ் பீன் டன் ஃபார் யூ ஒன்று கொடுத்துருக்காங்க. அதாவது சிம்பிள் ப்ரெசன்ட்ல இருந்தால் ரவுண்ட் பண்ணணும், சிம்பிள் பாஸ்ட்ல இருந்தால் அன்லைன் பண்ணணும். இதில் பாருங்க, அன்லஸ் ஒன் ஈஸ் கொடுத்துருக்காங்களா? இந்த ஈஸ் அப்படின்றது வந்து சிம்பிள் ப்ரெசன்ட், அதனால ரவுண்ட் பண்ணியிருக்காங்க. அப்ரைட் தேர் இஸ் நோ யூஸ் இன் பீயிங் சார்மிங் ஃபெலோ, சம்டைம்ஸ் இட் ஈஸ் கூட இங்கே கூட இருக்கு இல்லையா? ஈஸ் இதுவும் சிம்பிள் ப்ரெசன்ட் தான், இது கூட ரவுண்ட் பண்ணலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகே, பெட்டர் டு பி ஹானஸ்ட் தேன் அட்ராக்டிவ். தீஸ் ஆர், இந்த ஆர் அப்படின்றது சிம்பிள் ப்ரெசன்ட் தான், இதை ரவுண்ட் பண்ணலாம். த கிரேட்டஸ்ட் ட்ரூத் ஆஃப் மாடர்ன் லைஃப் விச் ஷாம் நெவர் ரியலைஸ் இது பாசன்ஸ், அதனால அன்லைன் பண்ணுறோம். ஓகேவா? ஹி நெவர் செட், இந்த செட்ன்றது பாசன்ஸ்மா, இதோ அன்லைன் பண்ணலாம். அண்ட் இல் நேச்சர்டு வேர்ட் இன் இஸ் லைஃப், ஹி வாஸ்ன்றது வந்து பாசன்ஸ், இதை அன்லைன் பண்ணலாம். ஆல்வேஸ் பொலைட் அண்ட் ஸ்போக்ன்றது பாசன்ஸ், அன்லைன் பண்ணலாம். சாஃப்ட்லி டு எவரிபடி, இந்த பத்தியில் பார்த்தீங்கன்னா நான் ரவுண்ட் பண்ணது பூரா என்னது சிம்பிள் ப்ரெசன்ட், அடிக்கோடு போட்டது பூரா அன்லைன் பண்ணது சிம்பிள் பாஸ்ட். ஓகேவா? அதே போல் நெக்ஸ்ட் பாருங்க. அடுத்தது பாருங்க, நான் அதில் தான் ரவுண்ட் ஆகிட்டு இருக்கு. ஈஸ் ஆர் ரவுண்ட் பண்ணிட்டு இருக்கேன். செட் பாஸ் பாருங்க, வாஸ் ஸ்போக். நெக்ஸ்ட் போவோம். இதில் இதே போல தான் தட் நைட் பி ஸ்டோல்டு, ஸ்டோல்டுன்றது பாசன்ஸ் தானுமா? அப்போ என்ன செய்யலாம்? அன்லைன் பண்ணலாம். இட் த பேலட் கிளப் அபவுட் 11 o'clock அண்ட் ஃபவுண்ட்ன்றது பாசன்ஸ். ஓகேவா? டவர் சிட்டிங் பை ஹிம்செல்ஃப் இன் த லாங் ரூம், வெல் அலண்ட். டிட் பாசன்ஸ், யூ கெட் அப்படின்றது ஃபவுண்ட் பாசன்ஸ், நம்ம லேட்டாக வந்திருக்குது. அப்புறம் செட் பாசன்ஸ். ஓகே, தென் வந்து லிட்ன்றது பாசன்ஸ், ஃபினிஷ்டு பாசன்ஸ், ஃப்ரேம்டு பாசன்ஸ், ஆன்சர்டு பாசன்ஸ், அப்புறம் சா அப்படின்றது பாசன்ஸ். ஓகேவா? ஈஸ்ன்றது ப்ரெசன்ட் டென்ஸ். பாருங்க, ஈஸ் அதில் என்ன செய்கிறோம்? ரவுண்ட் போட்டிருக்கோம். ஹேடுன்றது பாசன்ஸ். ஓகேவா? அப்புறம் ஆர்ன்றது ப்ரெசன்ட் டென்ஸ், ரவுண்ட் போட்டிருக்கு இல்லையா? ஓகே, அடுத்து பாருங்க, லிவ் அப்படின்றது ப்ரெசன்ட் டென்ஸ். யூ இன்கம் ஈஸ்ன்றது ப்ரெசன்ட் டென்ஸ். வாட் ப்ராஸ்பெக்ட்ஸ் யூ ஹேவ்ன்றது ப்ரெசன்ட் டென்ஸ். ரவுண்ட் பண்ணதெல்லாம் ப்ரெசன்ட் டென்ஸ்மா. ஆர் ப்ரெசன்ட் டென்ஸ், ஈஸ் ப்ரெசன்ட் டென்ஸ், லிவ், ஹேவ், ஈஸ் ப்ரெசன்ட் டென்ஸ். அன்லைன் பண்ணலாம் பாசன்ஸ். பாருங்க, ஸ்டோல்டு, ஃபவுண்டு, டிட்டு, செட்டு, ஃப்ரேம்டு, ஃபினிஷ்டு, ஆன்சர்டு, சா, இதெல்லாம் பாசன்ஸ். ஓகே, உங்களுக்கு புரியுதா? அது புரியுதா உங்களுக்கு? சரி, நெக்ஸ்ட் போவோம். நெக்ஸ்ட் பாருங்க, எஃப் பாருங்க. fill in the blanks using past perfect tense forms of the verb. past perfect tense அப்படின்னா had போட்டு எழுதணுமா? எஃப் வந்து past perfect tense அப்படின்னா என்ன செய்யணும்? had போட்டு எழுதணும். பாருங்க, உதாரணம் பாருங்க. I dash never see. அப்போ சி இருக்கு இல்லையா? இந்த சி வந்து past perfect tense போடணும் அப்படின்னா have seen மாத்திரம், had never seen. ஓகேவா? நெக்ஸ்ட் பாருங்க, we were not able to. அதுல வந்து தேர்ட் இருக்கா? ஓகே, தேர்ட் ரோமன் நீங்க போட்டு பாருங்கம்மா. என்ன அதை நீங்க வந்து பாசன்ஸ் இது பிரசன்ட் கண்டுபிடிக்க முடியாதா?
பாரு புக்ல பாரு தேர்ட் ஒன் போட்டுருக்காங்கன்னா and now tell me டெல்ன்றது பிரசன்ட் ரவுண்ட் பண்றோம். நீங்க புக்க பாருங்க. புக் வச்சிருக்கீங்களா? வச்சிருக்கோம் சார். அத பாருங்க. and now tell me டெல்ன்றது வந்து பிரசன்ட் ரவுண்ட் பண்ணலாம். how Lara isன்றது ரவுண்ட் பண்ணலாம். the old model wasன்றது பாஸ்ட் தானே? அது அடிக்கோடு போடலாம். இது நீங்களே போட்டு பாருங்க. ये पास बोलच नहीं है बोलो जैसे पिक्चर का लग चलेगा. ஓகே ஓகே போதும். बोल नहीं அதெல்லாம் நீங்க बोल नहीं மா. இப்ப பாருங்க had never seen இருக்கு. had never seenன்றது என்ன? past perfect tense நம்ம என்ன செய்றோம்? had போட்டு past partial போடுறோம். நல்லா கவனிங்க. இந்த past perfect tense வந்தாவே had போட்டு past partial போடுறோம். அடுத்து பாருங்க ரிசர்வ் இருக்கு இல்லையா? இந்த ரிசர்வ் அதே போல தான். இதுக்கு had போட்டு not reserved போடுறோம். had not reserved போடுறோம். இங்க வந்து நிர்மலான் இருக்கு இல்லையா? பி வந்திருக்கு. பிக்கு வந்து பாஸ்ட் பார்ட்டிசிபிள் பீன். அப்ப had been போடுறோம். அடுத்து live வந்திருக்கு பாரு. liveக்கு பாஸ்ட் பார்ட்டிசிபிள் lived வரும். had lived வரும். இது experience அப்படின்றது verb கொடுத்திருக்காங்க. இது பாஸ்ட் பார்ட்டிசிபிள் எக்ஸ்பீரியன்ஸ்ல ed சேரும். அப்ப have experienced had experienced. அதாவது பாஸ்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ் என்ன மீனிங் அப்படின்னா கூட had சேர்த்துறோம். பிராக்கெட்ல இருக்கிற verb வந்து v3 பாஸ்ட் பார்ட்டிசிபிள் போடுறோம். seek past participle seen. reserve past participle reserved. be past participle been. live past participle lived. experience past participle experienced. அப்போ இதெல்லாம் வந்து past participle. past perfect க்கு சேர வேண்டியது had போடுறோம். அப்ப had ஓட ஒரு past participle சேர்ந்துனா இதுதான் past perfect tense. ஓகே உங்களுக்கு புரியுதா இது எப்படின்னு? இத டவுட் இருக்கா? நெக்ஸ்ட் போவோமா? அடுத்து போவோமா? போலாம் சார். ஓகே. 6th பாருங்க. Catherine did not have any cash because she dash lose her purse. lose அப்படின்றது past participle lost. அப்ப had சேர்த்துறோம் lost வரும். இங்க be போட்டிருக்கோம் அதேதான் had been. இங்க chase போட்டிருக்கோம் chaseக்கு past participle chased. அப்ப had chased. visit போட்டிருக்கோம் visitக்கு past participle visited கூட had சேர்த்துறோம் had visited. call past participle called கூட had சேர்த்துறோம் அப்ப had called. இது பூரா படிக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஏன் தெரியுமா? இது சொல்லிட்டாங்க நீ வந்து பாஸ்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ் போடு அப்படின்னு. பாஸ்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ் போடு அப்படின்னு என்ன செய்யணும் அப்படின்னா அந்த வெர்பை வந்து பாஸ்ட் பார்ட்டிசிபிளா மாத்தி கூட had சேர்த்தணும். உங்களுக்கு புரியுது அப்படின்னு? இதெல்லாம் படிச்சு பார்த்து ஆமா அவ்வளவுதான். இப்ப பார்த்தோம்னா இதெல்லாம் பாஸ்ட் இது வந்து ஃபுல்லா படிச்சு பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. ஆனா படிச்சு பார்த்தோம் அப்படின்னா நமக்கு மீனிங்ஃபுல் சரியா இருக்கும். ஏன் இது வந்து பாஸ்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ் போடணும் அப்படின்னா பாருங்க இஃப் கொடுத்துருக்காங்க இல்லையா? if you had called the manager head we would have பாருங்க we would not have needed. இதுவும் வந்து பார்த்தோம்னா ஃபியூச்சர்ல இருக்கக்கூடிய ஒரு பர்ஃபெக்ட் டென்ஸ் தான். கண்டிஷன் ஓகேவா? சரி நம்ம நெக்ஸ்ட் அடுத்து போவோமா? அடுத்து பாருங்க ஜி பாருங்க. read the following news report. நியூஸ் ரிப்போர்ட் படிக்க சொல்லிருக்காங்க. and underline the past perfect tense from the form of the verb and circle the simple past tense form of the முதல்ல பார்த்தோம் இல்லையா? முதல்ல வந்து சிம்பிள் பிரசன்ட் ரவுண்ட் பண்ணோம், பாஸ்ட் டென்ஸ் அன்லைன் பண்ணோம். இங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா பாஸ்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ் இருக்கு இல்லையா? பாஸ்ட் பர்ஃபெக்ட் டென்ஸை வந்து என்ன பண்றோம் நம்ம அன்லைன் பண்ணணும். சிம்பிள் பாஸ்ட் டென்ஸை சர்க்கிள் பண்றோம். பார்க்கலாமா? ஆமா. இந்தியா பீட் பாகிஸ்தான் டு வின் பிளைண்ட் கிரிக்கெட் வேர்ல்டு கப் கொடுத்துருக்காங்க. சேசிங் a huge target of 308 runs. இந்தியா பாருங்க ROMPED இது பாஸ்ட் டென்ஸ் தானே? இது சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ். அப்ப என்ன பண்ண சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ் அப்படினத என்ன செய்யணும்? ரவுண்ட் பண்றோம். home in the penultimate over of the match to defeat Pakistan and win the blind cricket world cup. India started off எங்க கொடுத்திருக்காங்க? லாஸ்ட் பாருமா. இந்த had வந்திருக்கு இல்லையா? started அப்படின்றது past tense, had lost அப்படின்றது past perfect tense. இந்த had lost அப்படின்றது past perfect tense அப்படின்னா அன்லைன் பண்றோம். ஏன் அன்லைன் பண்றோம் அப்படின்னா past perfect tense. அப்ப romped, started, rose இது மூணுமே என்னது? சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ் ரவுண்ட் பண்றோம். ஓகேவா? அடுத்து பாருங்க read the following news report. அதுதான் சேம் தான் அது. பாருங்க to the occasion as he playedன்றது என்னது? decided past tense. played வந்து பாருங்க had decide had வருதுக்காங்க. beatன்றது past tense. had scoredன்றது past perfect tense. won அப்படின்றது past tense. next had decide ஏன் அன்லைன் பண்றோம் அப்படின்னா இது வந்து past perfect tense. had given past perfect tense.
அமேஸ்ட் அப்படின்றது பாஸ்ட் சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ். ஓகேவா? அடுத்தது பாருங்க, கேபிட்டலைஸ் அப்படின்றது சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ். ரவுண்ட் பண்ணது பூரா சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ். பிளேடு சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ், பீட் சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ், ஒன் சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ், அமேஸ்டு, டிசைடட், அதாவது இந்த கேபிட்டலைஸ் எல்லாம் சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ். பாஸ்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ் வந்து ஹேட் டிசைடட் பாஸ்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ், ஹேட் கிவன்றது பாஸ்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ். ஏன் பாஸ்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ்? ஹேட் வந்திருக்கு இல்லையா? ஹேட் வந்திருக்கு, கிவன்றது பாஸ்ட், அதாவது V3 வெர்புல வந்து பாஸ்ட் பார்ட்டிசிபிள் வெர்ப். ஓகேவா? இது உங்களுக்கு புரியுதாமா? Yes, sir. சரி, நெக்ஸ்ட் போவோம் பாருங்க. Read the following extract and fill the spaces with the right form of verbs and complete the passage. The first one is done for you. என்ன செய்றோம்? ஸ்பேஸ் இருக்க இடத்துல நம்ம என்ன பண்றோம்? சரியான வெர்பை ஃபில் அப் பண்றோம். ஒன்னு கொடுத்துருக்காங்க பாருங்க, the poet stops to hear the maiden singing. ஒன்னு கொடுத்துருக்காங்க, இது வந்து ஸ்டாப்ஸ்னு கொடுத்துருக்காங்க. கவனிமா, the poet stops to hear the maiden singing, அதாவது while கொடுத்துருக்காங்க பாரு. இந்த while வந்தா எப்பவுமே வந்து பிரசன்ட்ல வரும். ஏன் ஸ்டாப்ஸ் பிரசன்ட்ல வருது அப்படின்னா while வந்திருக்கு. அப்ப என்ன அர்த்தம்? அவங்க செய்யும் பொழுதுன்னு அர்த்தம். ரெண்டாவது பார்த்தோம்னா இங்க இந்த இடத்துல என்ன வரும் அப்படின்னு பாருங்க, is cutting. இப்போ என்ன மீனிங் பாருங்க, இந்த poet stops to hear the maiden singing while, அதாவது poet அங்க நின்னு அந்த maid ஒரு பெண் வந்து பாடிட்டு இருக்கா, அந்த பாடிட்டு இருக்க அந்த பெண்ணோட பாடல கேட்கிறாரு. அப்போ அந்த poet அங்க நிக்கிறது முதல்ல நடக்குமா, இல்ல அந்த பெண்ணு பாடிட்டு இருக்கிறது முதல்ல நடக்குதா? சொல்லுங்க பார்க்கலாம், எது முதல்ல நடக்கும்? பேசுங்க. அந்த poet வந்து அங்க நிக்கிறதுதான் சார். அப்போ அந்த poet நின்ன பின்னாடி தான் வந்து அந்த பொண்ணு பாடிட்டு இருக்காளா? நின்ன பாடிட்டு இருக்கும்போது தான் சார். வெரி குட். அவ பாடிட்டு இருக்கா, அந்த பாடிட்டு இருக்கும் போது அந்த ராகம் வந்து அந்த poet நிக்க வைக்குது, இனிமையா பாடிட்டு இருக்கா அவ இல்லையா? அப்போ பாடிட்டு மட்டும் இல்ல, அது மட்டும் இல்லாம கட்டிங் என்னது? கட் பண்ணிட்டு இருக்கா, பாடிட்டே கட் பண்ணிட்டு இருக்கா, ரெண்டு வேலை பண்ணிட்டு இருக்கா அவ. இப்ப சிங்கிங், ஏன் ஐஎன்ஜி வருது தெரியுது உங்களுக்கு? சிங்கிங் என்ன பாடிக்கொண்டிருப்பது, ஐஎன்ஜி வந்திருக்கு. அப்போ எது முதலாடுது அப்படின்னா, பாடிக்கொண்டே என்ன செய்யறா, அவ கிரைனை கட் பண்ணிட்டு இருக்கா. அந்த இடத்துல அப்பதான் அவர் poet அங்க நிக்கிறாரு. அப்போ அவர் பாடிட்டு கிரைனா வந்து தானியத்தை கட் பண்றது முதல்ல நடந்துட்டு இருக்கு. அப்புறம் தான் வந்து poet அங்க நின்று கேட்கிறார். ஓகேவா? உங்களுக்கு புரியுது நினைக்கிறது. அடுத்து பாருங்க, கட் பண்றது மட்டும் இல்லாம என்ன பண்ணிட்டு இருக்காங்க, அந்த பெண்ணு பைண்ட் பண்ணிட்டு இருக்கா. கிரைன் என்ன பண்ணிட்டு இருக்கா? பைண்டிங். பாருங்க, சிங்கிங் பாடிக்கொண்டிருக்கா, கட்டிங் கட் பண்ணிட்டு இருக்கா, பைண்டிங் பண்ணிட்டு இருக்கா. அப்ப மூணு வேலை பண்ணிட்டு இருக்கா ஒரே சமயத்துல. அந்த செயல் நடந்து கொண்டே இருக்கிறது. ஏன்னா அதான் ஐஎன்ஜி போட்டிருக்காங்க. சிங்கிங் அப்படின்னா பாடிக்கொண்டிருக்கார், இஸ் கட்டிங்னா வெட்டி கொண்டிருக்கா, பைண்டிங்னா கட்டி கொண்டிருக்கா. மூணு ஒரே சமயத்துல நடந்துட்டு இருக்கு. ஸோ அந்த poet ஸ்டாப்ஸ், அதை நின்று காதுல கேட்கிறார். The song of the lady dash fascinate. அந்த பாட்டு எப்படி இருக்கான்? fascinates, ரொம்ப ஈர்ப்பா இருக்கான். The poet who is standing, நின்னுட்டு இருக்காரு, அங்க நின்னுட்டு இருக்காரு, that listen to the song. The girl sings a song, sad song. அவங்க எந்த மாதிரி பாட்டு பாடிருக்காங்க? singing a sad song, வருத்தமான பாடல பாட்டிருக்காங்க. அந்த poet அங்க நின்று கொண்டிருக்காங்க, இந்த அம்மா வந்து அந்த பெண் வந்து பாடிக்கொண்டிட்டு இருக்காங்க. அப்போ செயல் நடந்து கொண்டிருக்கின்றது ஐஎன்ஜி போடுறோம். அந்த ஐஎன்ஜி ஏன் வருது அப்படின்னா, அந்த செயல் நடந்து கொண்டிருக்கிறது, அந்த poet நின்று கொண்டிருக்கிறாரு, அந்த ஐஎன்ஜி போடுறோம். ஓகேவா? இது உங்களுக்கு ஈஸியா புரியுதாமா? நெக்ஸ்ட் போலாம். நெக்ஸ்ட் போவோமா? அடுத்து பாருங்க, அதேதான் பாருங்க. நெக்ஸ்ட் அது கண்டினியூ ஆயிட்டு இருக்கு. டூரிங் த மான்சூன், மான்சூன்றது பருவ காலத்துல. எ டெண்டர் ஸ்லைட்லி வார்ம், அங்க இருக்கிற நம்ம பார்த்து ரொம்ப வந்து வார்மா இருக்கும், இதமா இருக்கும். வார்ம் ப்ரீஸ்னா தென்றல் காட்டு மாதிரி வீசும். ஐ டேஸ் ப்ளூ ஆன் எ கிளவுட்லெஸ் ஆஃப்டர்நூன், எ சார்ட் ஆஃப் ஃப்ராக்ரன்ஸ் ரைஸ் ஃப்ரம் த வெட் கிராஸ் அண்ட் ட்ரீஸ் இன் த சன்லைட். இது வந்து பாத்தீங்கன்னா அந்த என்ன நடந்துட்டு இருக்குன்றதா கொடுத்துருக்காங்க இதுல. ஓகேவா? இது வந்து ஒரு இயற்கையை பத்தி சொல்றதுனால நம்ம எல்லாம் பிரசன்ட் தான் போடுறோம். பாருங்க, ப்ளோஸ், இந்த பிரீஸ் ப்ளோஸ், பிரீஸ்ன்றது தேர்ட் பர்சன் சிங்குலர். அதனால ஒரு இயற்கை நிகழ்ச்சியை நம்ம வந்து சொல்லும் பொழுது சிம்பிள் பர்சன் போடுறோம். ப்ளோஸ், ப்ளோவுக்கு வந்து போட்டோம்னா எஸ் சேர்ந்து, ஏ சேர்ந்து அப்படின்னா வார்ம் பிரீஸ்ன்றது தேர்ட் பர்சன் சிங்குலர், அதனால எஸ் சேர்ந்து வருது. ஃப்ராக்ரன்ஸ் தேர்ட் பர்சன் சிங்குலர், அதுக்கும் என்ன சேர்ந்து வரும்? எஸ் சேர்ந்து வரும். என்னது? ரைசஸ். இட்டு தேர்ட் பர்சன் சிங்குலர், இட்டும் தேர்ட் பர்சன் சிங்குலர், அதனால சீம்ஸ் எஸ் சேர்ந்து வரும். எர்த் தேர்ட் பர்சன் சிங்குலர், அதனால வரும் ஃபால்ஸ் வருது. எ ஸ்வீட் வாய்ஸ்டு பேர்டு, பேர்டுன்றது ஒன்னே ஒன்று தான் இருக்கு, அதுவும் தேர்ட் பர்சன் சிங்குலர். என்ன பண்ணிட்டு இருக்குது? சிர்பிங், கத்திக்கொண்டிருக்கிறது. அப்போ அது வந்து ஐஎன்ஜி இஸ் சிர்பிங் ஐஎன்ஜி வரும்.
இது வந்து இந்த செயல் நடந்து கொண்டிருக்கிறதுனால இதெல்லாம் நடந்துருக்கும் பொழுது இந்த பேர்டும் கத்திட்டு இருக்கு. ப்ளோஸ்ன்றது சிம்பிள் ப்ரெசென்ட், ரைசஸ் சிம்பிள் ப்ரெசென்ட், சீம்ஸ் சிம்பிள் ப்ரெசென்ட், ஃபால்ஸ் சிம்பிள் ப்ரெசென்ட். இது ப்ரெசென்ட் கண்டினியூஸ், ப்ரெசென்ட் கண்டினியூஸ். சரி, நெக்ஸ்ட் போவோமா? Read the news item that appeared in daily and fill in the blanks with the suitable forms of the verbs given bracket. Page 17ல கொடுத்திருக்காங்க. என்னன்னு பாருங்க. இது ஒரு நியூஸ் மாதிரி கொடுத்திருக்காங்க. Ever since special networking sites entered பாசன்ஸ்மா பாருங்க. டென்ஸ் எப்படி கண்டுபிடிக்கிறோம் பாருங்க. டென்ஸ் கண்டுபிடிக்கிறது இங்க ஈடி வருது இல்லையா, இது பாசன்ஸ். அதை வச்சு நம்ம என்ன செய்யலாம், அடுத்து என்ன போடலான்ற ஒரு ஐடியா நமக்கு வரும். ஏதாவது ஒரு டென்ஸ் நமக்கு கிடைக்குதான்னு பார்க்குறோம். இங்க என்டர்டுன்றது பாசன்ஸ் வரதுனால அடுத்து என்ன வரும் நம்ம சொல்ல முடியும். என்ன வரும்? have served, present perfect tense வருது. as platforms where users couldன்றது past tense, use the virtual space offered past tense by the social media. however recent incidents என்ன வரும் பாருங்க, have caused, எல்லாம் வந்து present perfect tense தான் வருது. many to questions, the freedom to express views on various issues and in some cases it has become a dangerous platform. social contact has transformed people, they have developed an addition to it. பாத்தீங்கன்னா எல்லாமே வந்து இது பாசன்ஸும் பிரசன்ட் பர்ஃபெக்ட் கலந்து வருது. என்ன அப்படின்னா மேக்ஸிமம் பார்த்தோம்னா அந்த செயல் நடந்துட்டு இருக்குன்னு அர்த்தம். have served, have caused, has become, has transformed, have developed. இது இன்னொன்னு பண்ணலாம், இது பாசன்ஸ் கூட போடலாம், தப்பில்லை. I served, அப்புறம் caused, became, transformed, developed, பாசன்ஸ் கூட போடலாம், தவறு இல்லை. இதே பிரசன்ட் பர்ஃபெக்ட் போடுறோம் அப்படின்னா இந்த செயல் நடந்து முடிஞ்சதனுடைய எஃபெக்ட் இருக்கிறதுனால போட்டிருக்கோம். ஓகே, நெக்ஸ்ட் போவோமா? ரீட் த ஃபாலோயிங், சொல்லுமா? ரீட் த ஃபாலோயிங் பேசேஜ் அண்ட் கரெக்ட் த எரர்ஸ் யூ கம் அக்ராஸ். இப்போ தப்பு கண்டுபிடிக்கணும், எங்க எரர். உங்களுக்கு வந்து பாருமா உங்க கொஸ்டின் பேப்பர்ல 47வது கொஸ்டின் 47th கொஸ்டின் வந்து எரர் ஸ்பாட்டிங் கொடுத்துருக்காங்கம்மா. அந்த எரர் ஸ்பாட்டிங் அப்படின்றது பார்த்தீங்கன்னா ரொம்ப முக்கியமானது. இந்த டென்ஸ்ல என்ன தப்பு இருக்கு, அது எப்படி நம்ம ரெக்டிஃபை பண்ணணும்னு பாருங்க. உங்களுக்கு பேரா மாதிரி கொடுத்துருக்காங்க. இதுல முதல்ல என்ன தப்புன்னு பாருங்க. ராஜன் ஸ்லோலி செட்டில், கவனிமா, இந்த செட்டில் தப்பு இருக்கு, கவனிங்க, செட்டில் தப்பு இருக்கு. டவுன் இஸ் ரிட்டையர்ட் லைஃப், இஸ் பென்ஷன் பிளஸ் வாட் வாஸ் லைஃப் பிரிங்ல தப்பு இருக்கு. தப்பு மட்டும் நான் ரவுண்ட் பண்றேன் பாருங்க. அடுத்தது டஸ் தப்பு இருக்கு. நெக்ஸ்ட் இங்க ஈஸ் தவறு இருக்கு. அடுத்து பார்த்தீங்கன்னா கம் தவறு இருக்கு. இதை எப்படி எப்டின் பண்ணலாம் பாருங்க. இந்த செட்டில் இருக்கு இல்லையா, ராஜன் அப்படின்றது பார்த்தீங்கன்னா ஸ்லோலி டவுன் இஸ் ரிட்டையர்ட் லைஃப், இஸ் பென்ஷன்ஸ் பிளஸ் வாட் இஸ் லைஃப் ஃப்ரம் த ஹவுஸ் ஹோல்டு ஒர்க். இது பண்ணால் பாஸ்டன்ஸில் போடுவோம், இல்லை ப்ரெசென்ட்டில் போடுவோம். செட்டில் அப்படின்றதுலாம் பாஸ்டன்ஸில் போடலாம். ஓகேவா, போட்டோம் அப்படின்னா என்ன வரும் பாருங்க, செட்டில் என்ன மாறும், செட்டில்னு மாறும். ஓகே, பிரிங்னு இருக்கு, பிரிங் என்ன மாறும், ப்ராட்னு மாறும். பல பாஸ்டன்ஸ் போடுவோம். டஸ்ஸுக்கு என்ன பாஸ்டன்ஸ் சொல்லுங்க பார்க்கலாம். டஸ்ஸுக்கு என்ன பாஸ்டன்ஸ் நீங்களே சொல்லுங்க. டஸ் அது என்ன? வெரி குட். என்ன போடுவோம், டிட் போடுவோம். ஈஸுக்கு என்ன பாஸ்டன்ஸ் சொல்லுங்க, வாஸ் வரும். கம்முக்கு என்ன பாஸ்டன்ஸ் சொல்லுங்க பார்க்கலாம். கம் என்ன பாஸ்டன்ஸ்? வெரி குட், கேம் மாத்திரம் நாம. ஓகே, இப்போ நாம வந்து இதுல என்ன தவறு இருக்கு அப்படின்றத கண்டுபிடிச்சிட்டோம். சரி, நெக்ஸ்ட் போவோமா? அடுத்த தவறு பாருங்க. இதுவும் அதே தான், இதுவும் எரர் தான் கண்டுபிடிக்கணும். நம்ம பத்தி கொடுத்துருக்கோம். இந்த கிளே டால் இன் ஹர் ஹேண்ட் ஹேட் broken. முதல்ல தப்பு என்னங்க? அது இல்ல சார், எங்க புக்ல இல்லையா? அது இருக்கு. இல்லம்மா, அது பாதிமா. நான் முதல்ல கவனிமா, அந்த பத்தியை ரெண்டா கட் பண்ணிட்டேன், அந்த பேராவை பாதியா கட் பண்ணிட்டேன். ஓகே சார், இருக்கு பாருங்க. ஓகே ஓகே. இந்த கிளே டால் இன் ஹர் ஹேண்ட் had broken into two. இதுல என்ன இங்க மிஸ்டேக் இருக்கு பாருங்க. பேசிஃபை, ராஜன் பேசிஃபை ஹர் அண்ட் ப்ராமிஸ் டு மெண்ட் இட். இங்க வந்து பேசிஃபை அப்படின்றது வந்து ஏன் தப்பு அப்படின்னா, இங்க ராஜன் அப்படின்றது தேர்ட் பர்சன் சிங்குலர், ஒன்னா பேசிஃபை கூட எஸ் சேர்ந்து வரணும், இல்ல பாசன்ஸ் வரணும். அப்ப என்ன வரும் பாருங்க, பேசிஃபை என்னவா மாறும், பேசிஃபைடு, பாசன்ஸ் மாறுது. ஓகேவா? அடுத்த மிஸ்டேக் பாருங்க, ப்ராமிஸ். ப்ராமிஸ் அதே போல தான், ராஜன் தேர்ட் பர்சன் சிங்குலர், ஒன்னா ப்ராமிசஸ் எஸ் சேர்ந்து வரணும், இல்ல பாசன்ஸ் வரும். இடி வரும். அப்ப என்ன வருங்க ஆன்சர், ப்ராமிஸ் வரும். அடுத்த மிஸ்டேக் அங்க இருக்கு பாருங்க, பிகம் இருக்கு. பிகம் என்ன பாஸ்டன்ஸ்? இடி சார். பிகேம் ஏ சேர்ந்து வரும். ஓ என்னவா மாறும், ஏ. ஆஃப் வெரி ப்ராஸ்பரஸ். ஆமா, வெஞ்சர் இன்டு மேக்கிங். அடுத்து எங்க இருக்கு, earn. earn என்ன பாஸ்டன்ஸ்? என்ன வரும் ஏர்னுக்கு? learned. earned இடி வரும்.
பேசிஃபை பேசிஃபிடா மாறும், ப்ராமிஸ் ப்ராமிஸ்னு மாறும், பிகம் பாசன்ஸ் பிகேம் மாறும், ஏர்ன் பாசன்ஸ் ஏர்ன் மாறும். ஓகேவா? புரியுதா உங்களுக்கு எப்படின்னு? சார் நெக்ஸ்ட் பாருங்க. அடுத்த பத்தி பாருங்க. ஏதோ நான் ரெண்டா பிரிச்சிருக்கேன், இல்ல முடிஞ்சும் போச்சா? அடுத்த பத்தி நம்ம ஃபுல்லா முடிச்சிடுறோம். இருக்கிற கேம்ஸ் அண்ட் ஸ்போர்ட்ஸ். கேம்ஸ் அண்ட் ஸ்போர்ட்ஸ் அப்படின்ற ரெண்டு வகை, கேம்ஸ் ஒன்று, ஸ்போர்ட்ஸ் ஒன்று. கேம்ஸ் மட்டுமே கொடுத்தாங்கன்னா, ஸ்போர்ட்ஸ் மட்டுமே கொடுத்தா சிங்கிள்னு சொல்லலாம். கேம்ஸ் அண்ட் ஸ்போர்ட்ஸ் கொடுத்தா வந்து புளூரல். இந்த புளூரலுக்கு நம்ம வந்து ஹெல்ப்போட எஸ் சேர்த்துக்கூடாதுமா. எப்பவுமே எஸ் எங்கே சேர்ந்து வரும்னா சிங்குலர் நவுன் தான் எஸ் சேர்ந்து வரும். இது புளூரல் இருக்கிறதுனால எஸ் வரக்கூடாது. அப்போ இது மிஸ்டேக். இது அந்த ஹெல்ப்ஸ்னா என்ன செய்யறோம்? எஸ் எடுத்துடலாமா? எஸ் எடுத்து என்ன எப்படி மாறும்? எஸ் எடுத்தோம்னா எஸ் எடுத்துறோம், ஹெல்ப்னு மாறும். அடுத்த மிஸ்டேக் எங்க இருக்கு அப்படின்னா பாருங்க, ஈஸ் மிஸ்டேக் இருக்கு. இங்க டென்னிஸ் ரெஸ்லிங் ரெண்டு விளையாட்டு கொடுத்துருக்காங்க. டென்னிஸ் ஒரு விளையாட்டு, ரெஸ்லிங் விளையாட்டு, ரெண்டு விளையாட்டு கொடுத்தா இது புளூரல். புளூரலுக்கு ஈஸ் வருமா? வராது. ஈஸுக்கு என்ன? ஈஸ் சிங்குலர்னா அதுக்கு என்ன புளூரல் சொல்லுங்க பார்க்கலாம். ஆர் வரும். வெரி குட். ஆர்னு மாத்திக்கிறோம். அடுத்த மிஸ்டேக்ஸ் பாருங்க. ஏ வேர்ல்டுக்கு ஏ வரக்கூடாது. வேர்ல்டுன்றது கவனிமா ஒன்னே ஒன்று தான். இந்த சன் எப்படி ஒன்று இருக்கா, மூன் ஒன்னையா இருக்கு, வேர்ல்டு ஒன்னே இருக்கு. அப்போ ஏன்னு சொல்லக்கூடாது. அப்போ என்ன ஏ என்னவா மாறும் சொல்லுங்க பார்க்கலாம். தீன் மாறும். த வேர்ல்டு வரும். அடுத்த மிஸ்டேக் பாருங்க. அடுத்த மிஸ்டேக் வந்து காட் நம்ம வந்து சொல்றோம். கவனிமா இந்த காட் என்னவா மாறும் பாருங்க. கெட்னு மாறும். கெட் டெம்பரரி ஃப்ரம் த. அப்புறம் ஆஃப் ஏ டே. ஏ டேன்றது ஏ என்னவா மாறும்? த மாறும். த டே. த டெடிகேஷன் டிஸ்பிளேட் பை ஆல் பிளேயர். ஆல் பிளேயர் இருக்கு இல்லையா? கவனிமா ஒரே ஒரு பிளேயர் இருந்தா ஒருத்தர் பிளேயர் சொல்லுவோம். நிறைய ஆல்னு என்ன குறிக்கும்? எஸ் சேர்ந்து வரும். என்ன சேர்ந்து வரும்? பிளேயர்ஸ்னு வரும். த பிளேயர்ஸ்னு வரும். அதே போல கீழே பாருங்க, இதுவும் என்னது? டெவலப்மெண்ட் ஆஃப் தி பிளேயர். அதுக்கும் எஸ் சேர்ந்து வரும். எஸ் பிளேயர்ஸ். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், நம்ம வந்து இது வரைக்கும் நம்ம பார்த்தோம்னா இந்த ஃபர்ஸ்ட் யூனிட்ல இருக்கிற வொக்காபுலரி முடிச்சிட்டோம். இது முடிஞ்சு போச்சு நமக்கு. அதே போல கிராமர் முடிஞ்சு போச்சு. இப்போ இந்த கிராமர் அண்ட் வொக்காபுலரி உங்களுக்கு மீனிங் புரியுதாமா ஸ்டூடெண்ட்ஸ்? இப்போ நம்ம வந்து பார்ட் 4 முடிச்சிட்டோம். இந்த பார்ட் 4ல டென்ஸினுடைய fill in the blanks, true or false இதெல்லாம் நீங்கள் பார்த்தீங்க. குறிப்பாக பார்த்தோம்னா சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ், சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ், பாஸ்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ் இதெல்லாம் எப்படி நம்ம வந்து இங்கே நம்ம பாடப்புத்தகத்தில் எப்படி கொடுத்துருக்காங்கன்னு தெரிஞ்சிட்டீங்க. ஓகேவா? இப்போ நீங்கள் இந்த வீடியோ நல்லா பலமுறை பாருங்கள். டவுட் இருந்தால் அப்படின்னா நீங்கள் கிளாஸ்லேயோ வாட்ஸ்அப்லேயோ கேட்கலாம். நீங்கள் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.